சகுனிக்கு ஏன் பழிவாங்கும் எண்ணம் தோன்றியது தெரியுமா? சகுனியின் சகோதரி தான் காந்தாரி. இன்றைய ஆப்கானிஸ்தானான காந்தார மன்னன் சுபாலனின் மகள் தான் காந்தாரி. காந்தாரிக்கு ராசிப்படி அவளோட முதல் கணவன் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் சொல்றாங்க. இதை எதிர்பார்க்குற சுபாலன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆட்டுக்கடாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதை வெட்டிட்டா அவங்களோட சாபம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இது தெரியற பீஷ்மர் என்ன பண்றாங்கன்னா, கோபம் கொண்டு இதை மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சுபாலன் மற்றும் அவங்களோட பிள்ளைகள் எல்லாரையுமே சிறையில வச்சிடறாரு. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த சிறையில உணவு கொடுக்குறாங்க. இதை பார்க்குற சுபாலன் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா உணவையும் சகுனிக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. ஏன்னா சகுனி மட்டும்தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சுபாலனுக்கு அன்றே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் அல்லாமல் சகுனியோட காலையும் உடைக்கிறாரு. ஏன்னா உனக்கு பழிவாங்கும் எண்ணம் எப்பயுமே தோண்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, தன்னோட காலில் இருக்கிற எலும்பை பகடையா செஞ்சு குரு வம்சத்தையே அழிக்கிறதுக்கு திட்டமும் தீட்டுறாருங்க.